بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. இஹ்யா உலூமுத்தீனை பொறுத்த வரைக்கும் அதில் 4 தொகுதிகள் இருக்குது. ஒன்று இபாதாத், 2வது ஆதாத், 3வது முன்ஜியாத், 4வது முஹலிகாத். ஒன்றுலேயும் 10 புத்தகங்கள், மொத்தம் 40 புத்தகங்கள். முதலாவது புத்தகம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம், பாபுல் இல்ம், கல்வி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த கல்வி அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் 7 சாப்டர் இருக்குது. 7 சாப்டரில் இது வரைக்கும் 5 சாப்டர் நம்ம முடிச்சிருக்கோம். இது 6வது சாப்டர். இந்த 5 சாப்டரே நம்ம இது வரைக்கும் 29 வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்குறோம். 30வது வகுப்பில் தான் இந்த 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. என்ன அப்படின்னு சொன்னால், கல்வியினால் ஏற்படக்கூடிய கேடுகள் என்ன, தீய அறிஞர்களினுடைய அடையாளங்கள் என்ன என்பது குறித்த தகவல்களை உள்ளடக்கி முதலாவது விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே கல்வியினுடைய சிறப்பு என்ன, கல்வி கற்றவர்களினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஹதீஸுகளும் குர்ஆனுடைய வசனங்களும் கல்வியை கற்ற ஆலிம்களினுடைய மேன்மைகளை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. நல்ல அறிஞர்கள் எந்த அளவிற்கு நர்பாக்கியசாலிகளாக இருக்கிறாங்களோ அந்த அளவிற்கு தீய அறிஞர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க. அதனால் ஹதீஸ்களில் தீய அறிஞர்கள் குறித்தும் அவர்களினுடைய அடையாளங்கள் குறித்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க. கல்வியை மறுமையினுடைய பாக்கியங்களை பெறுவதற்காக வேண்டியே கற்று மறுமையினுடைய பாக்கியங்களை பெறுவதற்காக வேண்டியே பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் நல்ல அறிஞர்கள் என்று சொல்லுகிறோம். உலமா உர் ரப்பானி என்பதாக சொல்லுகிறோம். உலமா உசு என்று சொல்லக்கூடிய தீய அறிஞர்களை யார் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், உலகத்தினுடைய இன்பங்களை பெறுவதற்காக வேண்டி கல்வியை கற்று உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டியே அதை பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் உலமா உசு என்பதாக சொல்லுகிறோம். இந்த உலமா உசு ஆக இருக்கக்கூடியவர்கள் உலகத்தினுடைய இன்பங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். மக்களுக்கு மத்தியில் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தையும் புகழையும் மிகவும் உயர்வாக கருதுகிறார்கள் என்பதாக சொல்கிறாங்க. இவங்க தான் தீய அறிஞர்கள். இவர்களை பற்றி தான் நாம் வரிசையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய செய்தி இருக்குது. இன்றைக்கி 10 செய்தியை மட்டும் பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசில் நிற்காது. அதனால் இன்றைக்கி ஒரு 10 செய்தியை பார்ப்போம். அடுத்த வாரம் இன்னொரு 10 செய்தியை பார்ப்போம். அந்த 10 செய்தியில் முதலாவது செய்தி, இன்ன அஷத்தன்னாசி அதாபன் யௌமல் கியாமத்தி ஆலிமுன் லம் யன்ஃபஅஹுல்லாஹு பிஇல்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளில் மக்களிலேயே அதிகம் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அவருடைய இல்மை கொண்டு அல்லாஹ் யாருக்கு பலனளிக்கவில்லையோ அப்படிப்பட்ட ஆலிம்தான் மக்களிலேயே அதிகம் வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை கொண்டு வர்றாங்க. யாருடைய இல்மை கொண்டு தானும் பலன் அடையலை, மற்றவங்களுக்கும் பலன் அளிக்க முடியல, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்டவர் தான் நாளை மறுமையில் அதிகம் வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது முதலாவது செய்தி. 2வது செய்தி, ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, லா யகூனுல் மர்உ ஆலிமன் ஹத்தா யகூனு பிஇல்மிஹி ஆமிலன். ஒரு மனிதர் தான் கற்ற கல்வியின்படி அமல் செய்யாத வரை அவர் ஆலிமாக ஆக மாட்டார் என்பதாக சொல்கிறாங்க. ஒருவர் தான் கற்ற கல்வியின்படி செயல்படாத வரை அவர் கற்றவராகவே ஆக மாட்டார் என்பதாக ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், இஹ்யா உலூமுத்தீனில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளினுடைய தரம் குறித்தும் நாம் அவ்வப்போது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஏன்னு சொன்னால், பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, இஹ்யா உலூமுத்தீனில் நிறைய மௌலூஆன ஹதீஸுங்க இருக்குது. மௌலூஆன ஹதீஸுகள் என்பது வேறு, லைஃபான ஹதீஸுகள் அப்படிங்கிறது வேறு. லைஃபான ஹதீஸுகள் இருக்குது. லைஃபான ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அது பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவைகள் தான். எப்போ அது சஹீஹான ஹதீஸிற்கு முரணாக இருக்குமோ அப்போது தான் லைஃபான ஹதீஸுகள் கைவிடப்படுமே தவிர
அமல் செய்வதற்கும் சிறப்புகளை அறிவதற்கும் லைஃபான ஹதீஸ்கள் ஏற்க தகுந்தவை தான். இதை யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் உசூலுல் ஹதீஸினுடைய இமாம்களே அதை தான் சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸ் எந்த அளவுகோலின் அடிப்படையில் ஏற்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களே ஒரு உசூலாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், லைஃபான ஹதீஸ் எப்போது சஹீஹான ஹதீஸிற்கு முரணாக இருக்குமோ அப்போது தான் அது கைவிடப்படுமே தவிர, சிறப்புகளை அறிவதற்கும் அமல்கள் செய்வதற்கும் லைஃபான ஹதீஸ்களை புறம் தள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதாகத்தான் ஹதீஸ்களை அறிஞர்களே சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஹ்யா உலுமுத்தீனில் இருக்கக்கூடிய லைஃபான ஹதீஸ்கள் எல்லாமே சிறப்புகளை சொல்வதற்கான ஹதீஸ்கள் தான், கூடுதல் தகவல்களை புரிந்து கொள்வதற்கான ஹதீஸ்கள் தான். அந்த அடிப்படையில் தாராளமாக அதை பின்பற்றலாம். மௌதுஆன ஹதீஸ்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படாதவை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படாதவை. அதனால் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்க முடியாது, ஹதீஸாக கொள்ள முடியாது இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இது மௌது அப்படிங்கிறத நாம் குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இது வரைக்கும் என்னுடைய நினைவில் 29 வகுப்புகள் முடிஞ்சிருக்குது. இது வரைக்கும் ஒரே ஒரு மௌதுஆன ஹதீஸ் மட்டும்தான் வந்திருக்குது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகவலை நாம் அந்த நேரத்தில் இது மௌது அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பின்னாடி இன்னொரு சாப்டரில் அதே ஹதீஸ் வரும்போது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அதை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், கால அபி தர்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா, இதை ஏற்கனவே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னதுனால இதை நம்ம மௌதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதே செய்தி இந்த இடத்துல கால அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு வந்ததுனால இப்போ அது மௌது அப்படிங்கிறதுனுடைய விடை இங்கே கிடச்சிருச்சு. இது ஹஸரத் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன செய்தி அங்கே ஏதோ ஒரு தவறுதலின் காரணமாக கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு செய்தி தான் இது. என்ன அப்படின்னு சொன்னால், லா யகூனுல் மர்உ ஆலிமன் ஹத்தா யகூனு பிஇல்மிஹி ஆமிலன் அப்படிங்கிற இந்த செய்தி இருக்குது இல்லையா, ஒருவர் தான் கற்ற கல்வியின் அடிப்படையில் செயல்படாத வரை அவர் கற்றவராகவே ஆக மாட்டார் அப்படிங்கிற இந்த செய்தி இருக்குது இல்லையா, இந்த செய்தி ஹஸரத் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன செய்தி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி இல்லை. ஆனால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வந்திருக்குது. ஆனால் இது ஹஸரத் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன ஒரு செய்தி. இது ஏதாவது ஒரு தவறுதலின் காரணத்தினால அந்த மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை சொல்லிக்கிட்டே வரும்போது தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்குறவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால், இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது தான் அப்படின்னு நினச்சி அவங்க அறிவிச்சுக்கிட்டே வந்துடுவாங்க. பின்னாடி அதை ஆய்வு செய்யும்போது தான் தெரியும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை, இது அந்த சஹாபியினுடைய கருத்து அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தி ஹஸரத் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன ஒரு செய்தி. டைரெக்டாகவே ஹஸரத் அபூதர்தா நான் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் இதை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பொது கருத்தை மறுப்பதற்காக. எந்த பொது கருத்து? இஹ்யா உலுமுத்தீன் பூரா ஒரே மௌதுஆன ஹதீஸ் இருக்குது. ஆலிம்களே சொல்லுவாங்க, என்கிட்டே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இஹ்யா உலுமுத்தீன் நடத்துறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கிதாபுகள் நடத்தலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், அதில் நிறைய மௌதுஆன ஹதீஸுகள் இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இஹ்யா உலுமுத்தீன் ஓதிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால், இல்லை ஓதுனதில்லை. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? சொல்ல கேள்விப்பட்டது தான். இந்த மாதிரி எனக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதுனால தான் இது இந்த மௌதுஆன ஹதீஸ்களை இது மௌது தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லை, இவ்வளோ வகுப்புகளில் இதான் ரெண்டாவது, இவ்வளோ வகுப்புகளில் இதான் ரெண்டாவது அப்படிங்கிறதுனால அந்த பொது கருத்தை மறுப்பதற்காக வேண்டித்தான் நம்ம மௌதுஆன ஹதீஸை மௌதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் இருக்குதே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை, ஹஸரத் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. சரி, மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அல் இல்மு இல்மான் இல்முன் அலல் லிசான் ஃபதாலிக ஹுஜ்ஜத்துல்லாஹி தஆலா அலா இப்னி ஆதம் வ இல்முன் ஃபில் கல்ப் ஃபதாலிக இல்முன் நாஃபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கல்வி என்பது இரு வகைப்படுகிறது. ஒன்று நாவின் கல்வி, அது அவனுக்கு எதிராகவே அல்லாஹ்விற்கு முன்னால் சாட்சி சொல்லக்கூடியதாக அமைகிறது. இரண்டாவது உள்ளத்தின் கல்வி, அதுதான் அவனுக்கு பலனளிக்கக்கூடிய கல்வி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று என்ன? நாவில் இருக்கும் கல்வி. இந்த நாவில் இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய கல்வியாக மாறிவிடுகிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு தவறு செஞ்சிட்டாரு, நாளைக்கு மறுமையில் தண்டிக்கப்படுற நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், இது தவறுன்னு சொல்லி உனக்கு தெரியாதா? இதை தவறுன்னு சொல்லி எந்த நபிமார்களும் சொல்லலையா? இது தவறுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லலையா அப்படின்னு கேட்கப்படும் போது, அது தவறுன்னு சொல்லி தெரியும் அப்படிங்கிறதுக்கு எதுவே சாட்சி? அவனே அதை தவறு என்று மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தான் அல்லவா, அதுவே அவனுக்கு எதிரான சாட்சியாக அமைந்து விடுகிறது.
அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், இல்முன் அலல் லிசான் இருக்குது இல்லையா, இது வதாலிக ஹுஜ்ஜத்துல்லாஹி தஆலா அலா பனி ஆதம், அவனுக்கு எதிராக அல்லாஹ்விற்கு முன்னால் அவனுக்கு எதிரான சாட்சியாகவே அது ஆகிவிடுகிறது. ரெண்டாவது இல்முன் ஃபில் கல்ப், இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வி. இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் ஃபதாலிக இல்முன் நாஃபி, அதுதான் அவனுக்கு பலனளிக்கக்கூடிய கல்வி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது மூன்றாவது செய்தி. நாலாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யகூனு ஃபி ஆஹிரி ஸமான் உப்பாதுன் ஜுஹாலுன் வ உலமாஉன் ஃபுஸ்ஸாகுன். இது பிரபலமான ஒரு ஹதீஸ். அந்த கடைசி காலத்தில் வணக்கசாலிகள் எல்லாம் அறிவியனர்களாக இருப்பாங்க, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டம் தெரியாதவங்களாக இருப்பாங்க. அறிஞர்கள் எல்லாம் மோசடிக்காரர்களாக இருப்பார்கள், பாவிகளாக இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு செய்தி. கடைசி காலத்தினுடைய அடியாளம் பாருங்க, வணக்கசாலிகள் எல்லாம் அறிவியனர்களாக இருக்கிறார்கள், அறிந்தவர்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு நிலை. இது கடைசி காலத்தினுடைய நிலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது நான்காவது செய்தி. ஐந்தாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா ததஅல்லமுல் இல்ம லிதுபாஹு பிஹில் உலமா வலிதுமாரு பிஹி சுஃபஹா வலிதுஸ்ரிஃபு வுஜூஹன் நாஸி இலைக்கும் ஃபமன் ஃபஅல ذلك ஃபஹுவ ஃபின்னார். நீங்கள் கல்வியை கற்காதீர்கள். எதற்காக? அறிஞர்களுக்கு மத்தியில் பெருமை பேசி தருவதற்காக கல்வியை கற்காதீர்கள். மடையர்களோடு விவாதித்து கொண்டிருப்பதற்காக வேண்டி கல்வியை கற்காதீர்கள். மக்களை தன் பக்கம் திசை திருப்புவதற்காக வேண்டி கல்வியை கற்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் கற்றால் ஃபஹுவ ஃபின்னார், அவர் நரகில்தான் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சரியா? அதாவது உலமாக்களுக்கு மத்தியில், அறிஞர்களுக்கு மத்தியில் பெருமை பேசி திரிவதற்காகவோ, அறிவியனர்களோடு விவாதித்து கொண்டிருப்பதற்காகவோ, மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காகவோ நீங்கள் கல்வியை கற்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் கற்றால் நரகில்தான் இருப்பீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆறாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் கதம இல்மன் இன்தஹு அல்ஜமஹுல்லாஹு பிலிஜாமின் மின் நார். யார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை அடுத்தவர்களுக்கு கற்றுத்தராமல் மறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நெருப்பால் ஆன கடிவாளத்தை பூட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒருத்தர் கல்வியை கற்றுக்கொண்டார், அந்த கல்வியை மற்றவர்களுக்கு போதிக்கலை, அது கல்விக்கு செய்யக்கூடிய அநீதம் தானே. அந்த கல்வியை கற்றாரு, மற்றவங்களுக்கு போதிக்கலை, மற்றவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை சொல்லித்தராமல் மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்டவருக்கு நாளை மறுமையினுடைய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு நெருப்பாலான கடிவாளத்தை பூட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது பிரபலமான ஒரு ஹதீஸ். இது ஏழாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லஅன மின் கைரி தஜ்ஜார் அஹ்வஃபு அலைக்கும் மினத் தஜ்ஜால் ஃபகீல் வமா ذلك ஃபகால் மினல் அஇம்மத்தில் முதில்லீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தஜ்ஜாலை விட உங்கள் விஷயத்தில் அதிகம் நான் ஒரு விஷயத்தை பயப்படுகிறேன் என்பதாக சொல்கிறாங்க. அது என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மக்களை வழிகெடுக்கக்கூடிய இம்மாக்கள் என்பதாக சொல்கிறாங்க. இம்மாக்கள் அப்படின்னு சொன்னால் இமாமுனுடைய புளூரல் தான் இம்மா. இமாம்கள் அப்படின்னு சொன்னால் வழிநடத்தக்கூடியவர்னு அர்த்தம். தன்னுடைய அறிவால் வழி நடத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாக்க ஆலிம்கள், தன்னுடைய அதிகாரத்தால் வழி நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் தலைவர்கள். அப்போது மக்களை வழிகெடுக்கக்கூடிய அறிஞர்கள் அல்லது மக்களை வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள், இவர்கள் குறித்து தான் நான் அதிகம் அச்சப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட இவர்களால் மிக கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிஸ்தாத இல்மன் வலம் யஸ்தது ஹுதன் லம் யஸ்தது மினல்லாஹி இல்லா புஅதா. யார் நேர்வழியை அதிகப்படுத்தி கொள்ளாமல் கல்வியை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியைத்தான் அதிகரித்து கொண்டே போகிறார் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, யார் நேர்வழியை அதிகரித்து கொள்ளாமல் கல்வியை மட்டும் அதிகரித்து கொண்டே போகிறாரோ அப்படிப்பட்டவர் உண்மையில் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியைத்தான் அதிகப்படுத்தி கொண்டே போகிறார் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. இப்போ சொன்னது எட்டாவது செய்தி. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன இந்த செய்தி எட்டாவது செய்தி. ஒன்பதாவது செய்தி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இலா மதா தஸிஃபூன த்வரீகலில் முத்லிஜீன் வ அன்தும் முகீமூன மஅல் முத்தஹய்யிரீன். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க,
நீங்களே வழி தெரியாமல் விழித்து கொண்டிருக்கக்கூடியவர்களோடு நின்று கொண்டு இரவு பயணிகளுக்கு எப்படி வழிகாட்டுவீர்கள் என்பதாக ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை கொண்டு நீங்களே பலன் பெறாத நிலையில் மற்றவங்களுக்கு எங்கேருந்து பலன் அளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களே உங்களுடைய கல்வியை கொண்டு நேர்வழி பெறாத நிலையில் மற்றவர்களுக்கு எப்படி நேர்வழி காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. 10வது செய்தி அறிஞர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய கல்வியை கொண்டு பலனடையாமல் நஷ்டமடையக்கூடியவன் ஆற்றங்கரையில் வாழ்ந்து கொண்டு தாகத்தால் மரணிப்பவனை போன்றவனாவான் என்பதாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு ஓமை இல்லையா? ஆற்றங்கரையில் வாழக்கூடிய ஒருத்தன் தாகத்தால் செத்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய துர்பாக்கிய நிலை இல்லையா? அப்போது தன்னுடைய கல்வியை கொண்டு நஷ்டமடையக்கூடியவன் ஆற்றங்கரையில் வாழ்ந்து கொண்டு தாகத்தால் சாவக்கூடியவனை போன்று என்பதாக அறிஞர்கள் சொல்லுவதாக இங்கே கொண்டு வராங்க. இது 10வது செய்தி. ஒரு அறிஞன் என்பவன் ஒன்று நிரந்தர அழிவை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான், அல்லது நிரந்தர பேரின்பத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு அறிஞர் என்பவனுக்கு ரெண்டே நிலை தான். ஒரு அறிஞரை பொறுத்தவரை ஒன்று நிரந்தர அழிவை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான், அல்லது நிரந்தர பேரின்பத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான். சொல்லிட்டு சொல்கிறாங்க, கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்கடலில் இறங்கக்கூடியவர் அந்த கடலில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வித்தையையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறான். இந்த ரெண்டு செய்தியை இமாம் அவங்க இந்த செய்திகளை சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கடலில் குதிக்கிறவன் எப்படி தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் குதிச்சானா அவன் எவ்வளோ பெரிய முட்டா பேலாக இருப்பான். அந்த மாதிரி தான் கல்வியை கற்கக்கூடிய ஒருவர் அதை கொண்டு எப்படி நஷ்டமடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு அதை கொண்டு எப்படி தன்னை நஷ்டமடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவை பெற்றவனாக கல்வியை கற்கக்கூடியவர் இருக்க வேண்டும் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. 10 செய்தி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். சரியா? இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் ஒரு 10 செய்தியை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 10ஐயும் ஒரு தடவை அப்படி சும்மா அரபி இல்லாமல் நான் தமிழை மட்டும் வரிசையாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் இமாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்ல அறிஞர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாகவும் நர்பாக்கியசாலிகளாகவும் இருக்கிறாங்களோ அந்த அளவிற்கு தீய அறிஞர்கள் நஷ்டமடையக்கூடியவர்களாகவும் துர்பாக்கியசாலிகளாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2வது செய்தி, தீய அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய கல்வியை உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக வேண்டி கற்று உலகத்தினுடைய இன்பங்களை பெறுவதற்காகவே பயன்படுத்தக்கூடியவர்களைத்தான் நாம் சூஉல் உலமா என்பதாக நாம் சொல்கிறோம். இவர்கள் மக்களிடம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தையும் புகழையும் ஆசிக்கிறார்கள் என்பதாக சொல்கிறாங்க. மக்களிலேயே அதிகமாக வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் அவருடைய இல்மை கொண்டு யாருக்கு அல்லாஹ் பலனளிக்கவே இல்லையோ அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 2வது செய்தி, ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, தான் கற்ற கல்வியின்படி தான் செயல்படாதவரை அவர் தன்னை கற்றவர் என்றே சொல்ல வேண்டாம் என்பதாக சொல்கிறாங்க. 3வது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கல்வி 2 வகை. ஒன்று நாவில் இருக்கும் கல்வி, அதை பொறுத்தவரை அது அல்லாஹ்விற்கு முன்னால் அவனுக்கு எதிராகவே சாட்சியாக அமைந்து விடுகிறது. 2வது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வி, இதுதான் அவனுக்கு பலனளிக்கக்கூடியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 4வது செய்தி, கடைசி காலத்தில் வணக்கசாலிகள் எல்லாம் அறிவியனர்களாக இருப்பார்கள், அறிந்தவர்கள் எல்லாம் பாவிகளாக இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 5வது, அறிஞர்களிடத்திலே பெருமை பேசி தெரிவதற்கோ மடையர்களிடத்திலே விவாதித்து கொண்டிருப்பதற்கோ மக்களை தன்பக்கம் திசை திருப்புவதற்கோ நீங்கள் கல்வியை கற்காதீர்கள், அவ்வாறு செய்தால் அவர் நரகில் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது 5வது. 6வது, யார் தன்னிடம் இருக்கக்கூடிய கல்வியை மற்றவர்களுக்கு போதிக்காமல் மறைத்து விடுகிறாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் நெருப்பாலான கடிவாளத்தை அல்லாஹ் பூட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 7வது தகவல், உங்கள் விஷயத்திலே தஜ்ஜாலை விட அதிகம் நான் ஒன்றை பயப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மக்களை வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது மக்களை வழிகெடுக்கக்கூடிய அறிஞர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. 8வது செய்தி, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, யார் நேர்வழியை அதிகப்படுத்தி கொள்ளாமல் கல்வியை மட்டும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறாரோ அவரை பொறுத்தவரை உண்மையில் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியைத்தான் அதிகரித்து கொண்டே போகிறார் என்பதாக சொல்கிறாங்க. இது 8வது செய்தி. 9வது, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, வழி தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கக்கூடியவர்களோடு நீயும் நின்று கொண்டு இரவு பயணிகளுக்கு நீர் எப்படி வழிகாட்ட முடியும் என்பதாக ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது கல்வியை கொண்டு நீயே பலனடையாத பட்சத்தில் மற்றவர்களுக்கு எப்படி பலனளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10வது செய்தி,
கல்வியை கொண்டு நஷ்டமடையக்கூடியவன் ஆற்றங்கரையில் வாழ்ந்து கொண்டு தாகத்தால் மரணிப்பவரை போன்று என்பதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. முடிவு இமாம் ஹசாலி ரஹிமகுல்லா அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அறிஞரை பொறுத்தவரை அவனுக்கு இரண்டே நிலைதான். ஒன்று, நிரந்தர அழிவை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான், அல்லது நிரந்தர பேரின்பத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி என்பது ஆழ்கடல். கடலில் இறங்கக்கூடியவன் தன்னை தற்காத்து கொள்வதற்கான வித்தையை தெரிந்திருப்பதை போன்று கல்வி கற்கக்கூடிய ஒருவன் அதிலிருந்து எப்படி நஷ்டமடையாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதாக இமாம் ஹசாலி ரஹிமகுல்லா சொல்கிறான். சரிங்களா? இது எல்லாமே தீய அறிஞர்களை பற்றிய செய்தி. இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், தீய அறிஞர்கள் அப்படின்னு சொன்னால் 5 வருஷம் 7 வருஷம் ஓதி பட்டம் வாங்கிட்டு வரக்கூடிய ஆலிம்கள், அல்லது தொழிலாகவே ஆலிம்கள், இமாமத்தில் தரிசில் இருக்கக்கூடிய ஆலிம்கள், அவங்க சம்மந்தப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கல்வி, ஒரு இல்ம் நமக்கு கிடச்சிருக்குது, அதற்கு எதிராக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாவே அவர் தீய அறிஞராக ஆயிடுவார் இல்லையா? ஆலிம்னு சொன்னால் மொத்தமாக முழுசாக படித்து முடித்த ஆலிம் தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நமக்கு ஒரு கல்வி தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு இல்மு கிடச்சிருக்குது, அந்த இல்மே நமக்கு பலனளிக்கலை அப்படின்னு சொன்னாவே இத்தனை ஹதீஸ்களும் நமக்கு பொருந்தும். புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற தகவல் தெளிவாக திருக்குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாகவும் ஹதீஸ்களின் வாயிலாகவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகும் புறம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இவைகள் எல்லாமே அவருக்கும் பொருந்துமா இல்லையா? இவர் தானே கல்வியை கொண்டு பலனடையாதவர் இல்லையா? அவர் தானே கல்வியை கொண்டு நேர்வழி பெறாதவர் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ புறம் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிடைச்ச அந்த இல்மு அவருக்கு பலன் அளிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு ஒரு தகவல் கிடைத்ததற்கு பிறகு, நமக்கு ஒரு இல்மு கிடைத்ததற்கு பிறகு அதற்கு எதிராக நாம் செயல்படும் போது நமக்கு அந்த அச்சம் இருக்கணும். மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் நம்ம அதை வரம்பு மீறி செயல்படுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா எச்சரிக்கைகளும் அவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்மை சிறந்த முறையில் கற்று அதை சிறந்த முறையில் பலனடையக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.